சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்காகவா அல்லது வெறும் கண் துடைப்பா என்பதை குறித்து நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாநாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனது பார்வையில், குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்களோட பார்வையில் எடுத்துக்கிட்டால் இந்த மாநாடு மிகப்பெரிய ஏமாற்று அப்படின்றது எனது அழுத்தமான கருத்து. உதாரணமாக இந்த மாநாடு வந்து ஒரு 7 பிரிவாக 98 MOE போட்டு அதில் 2,42,160 கோடி பணம் முதலீடு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இது ஏற்கனவே தமிழக முதல்வர் எதிர்பார்த்தது 1 லட்சம் கோடி தான். ஆனால் வந்ததோ அதை விட 2 மடங்கு மேலே வந்துடுச்சு அப்படின்றதா உலக அங்கீகாரம் அடைஞ்சு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் தொழில் வாய்ப்புகள் வந்து 4,70,65 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2,42,000 கோடியில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூலமாக, குறிப்பாக MSME டிபார்ட்மெண்ட் மூலமாக முதலீடுன்றது 16,532.67 கோடி. இது வந்து தமிழக அரசே வெளியிட்டிருக்கக்கூடிய விவரங்கள்னு சொல்கிறேன் நான். இதில் தொழில் வாய்ப்புகள் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்றது குறிக்கப்படலை. ஆனால் இந்த 16,532.67 கோடியில் இது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்தது அப்படின்றதுக்கான ஒரு விவரம் சொல்கிறாங்க. இதுக்கான MOEs போட்டுக்கிட்டது, அதாவது தமிழ்நாடு முழுசு இருக்கக்கூடிய 32 மாவட்டங்களில் மொத்தம் 10,073 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக இந்த அறிக்கை சொல்லுது. இந்த மாநாட்டுக்கு முன்பாக ஒரு 3-4 மாதங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுசும் எல்லா மாவட்டங்களும் செஞ்சேன்னு சொல்லிட்டு, இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு சர்வதேச முதலீட்டாளர்கள் அப்புறம் உள்நாட்டில் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள்லாம் முதலீடு செய்து கம்பெனிகளை ஆரம்பிக்கிறது மூலமாக இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வருதா அப்படின்னு சொன்னால், குறிப்பாக அந்நிய நாட்டு நிறுவனங்கள் இங்கே வரும்பொழுது அவங்க எல்லாருமே வரும்போது அவங்களுக்கான ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஃபஸ்ட் டயரு, செகண்ட் டயரு, தேர்ட் டயருன்னு. நம்ம ஆளுங்களுக்கு கையை உதறி போடுறோம் தெரியுங்களா, பிச்சை காசுன்று, அது மாதிரி அங்கங்கே துண்டு துக்கானையாக இருக்கக்கூடிய சிறு சிறு வேலை வாய்ப்புகள், அதாவது மிக கடைந்த அளவில் கட்ட ரேட்டுக்கான அளவில் தான் சில வாய்ப்புகள் கிடைக்கிது. இதுக்கெல்லாம் மேலே இருக்கவங்க எல்லாருமே அவர்களே எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்ட பிறகு இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பது வந்து இதுவரைக்கும் கடந்த கால அனுபவங்களே அப்படி கிடையாது. இந்த மாநாட்டின் மூலமாக நிகழப்போகிற அப்படி நிகழ்ந்தால் கூட, நிகழப்போவதில்லை என்று ஒரு விஷயம், நிகழ்ந்தால் கூட தொழில் வாய்ப்புகள் நிகழ்ந்தால் கூட அப்படிப்பட்ட இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உருவாவதற்கு, அவங்களுக்கு வளர்வதற்கு இதில் எந்த பெரிய இதுவும் இல்லைன்றதான் என்னோட கருத்து. சரி, நன்றி சார். திரு ராஜேந்திரன், உங்களுடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கேபிட்டல் அக்குமுலேஷனுங்கிற இந்த கான்செப்ட் வந்துங்க 1948 ஆரம்பித்த கான்செப்ட். அது இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் சொல்லக்கூடிய தொழிற்கொள்கையில் இதை வலியுறுத்தி சொல்கிறாங்க. எந்த ஒரு வளரும் நாடும் கேபிட்டல் அக்குமுலேஷனில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுதான் பிற்காலத்தில் பொருளாதார வளர்ச்சி எட்டுங்கிறது அடிப்படையான தத்துவங்க. இது எல்லா வல்லுநர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து. 48, 51, 56க்கு பிறகு தொழில்துறையில் தொய்வு ஏற்படுற காலகட்டங்களில் தான் நியூ எக்கனாமிக் பாலிசிங்கிறது கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் நிறைய இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் கேபிட்டல் இந்தியாவுக்குள்ளார, தமிழ்நாட்டுக்குள்ளார வருங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அப்பொழுதே வந்து சில நிறுவனங்கள் வந்து இங்கே தொழில் தொடங்க வந்து அனுமதி எதிர்பார்த்து அனுமதி கிடைக்கலங்கிறதுக்காக வெளி மாநிலங்களுக்கு போன வரலாறு நமக்கு உண்டுங்க. அந்த காலகட்டங்களில் நம்மளோட அண்டை மாநிலங்களான மகாராஷ்டிரா, பெங்களூர், ஹைதராபாத் போன்ற மாநிலங்கள் வந்து பெரும் பயனை அடைந்துட்டாங்க. பெரும் முதலீட்டாளர்கள் அங்கே போய் அந்த காலகட்டங்களில் முதலீடு செய்துட்டாங்க. இப்போது போன மாதம் வந்து 9/10 இந்த முதலீட்டாளர் மாநாடு நடத்தி அந்த அறிக்கையிலேயே அவங்க முதல்வர் அவர்கள் இந்த மாநிலத்தை முன்மாதிரி மாநிலமாக மாற்றுவேன் அப்படிங்கிற அழைப்புதலில் அச்சிட்டு இருந்தாங்க. 30 நாட்களுக்குள்ளார இதற்கான எல்லா ஒப்புதலும் பெறப்படும்னு சொன்னாங்க. ஐயா சொன்ன மாதிரி இன்னையோட 30 நாள் முடிந்து போச்சுங்க. திரு செல்வம் சார், உங்களுடைய கருத்தை நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? சர்வதேச முதலீட்டாளர் மாநாடுங்கிறத ஒரு தேசிய அளவிலான ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கும்போது 60களின் இறுதியிலிருந்தே தமிழகம் போன்ற மாநிலங்கள் வந்து தொழில்துறைக்கு ஏற்ற ஒரு களமாகவே இருந்து வந்திருக்கிறோம். அதனால் தொழில் வளர்ச்சியில் நம்மளும் ஒரு நல்ல ஒரு முன்னணியான ஒரு அந்தஸ்துக்கு நம்ம சென்றோம். ஆனால் கடந்த 5 அல்லது 6 ஆண்டுகளில் நம்முடைய தொழில் வளர்ச்சி கீழே போயிருக்கு அப்படிங்கிறது தான் நிஜம். அதற்கு முக்கியமான காரணங்கள் வந்து இந்த மாதிரி முதலீட்டாளர்களை அழைத்து அவர்களோடு பேசுகிறதுனால மட்டும் அவங்க கொண்டு வர்றதா சொல்கிற அந்த 2.42 லட்சம் கோடிகள் நமக்கு வந்து சேருமா என்று பார்த்தோம் என்றால் அதில் ஒரு 50 விழுக்காடு 40 விழுக்காடு வந்தால் ஆச்சரியம். அஷ்யூர்டு அமௌண்ட்டு நீங்கள் சொன்னீங்க. 2010 நம்ம பார்த்தோங்கிற பொழுது 2010, 11, 11, 12, 13, 14 பார்க்கும்போது அந்த வந்திருக்கிற முதலீட்டினுடைய தொகைகள் குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 13, 14 ரொம்பவே குறைந்திருக்கிறது.
ஒருவேளை அதை ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த முதலீட்டாளர் மாநாடு வைத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் முதலீட்டாளர்களுடைய எதிர்பார்ப்புகள், அதுவும் சர்வதேச முதலீட்டாளர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்று பார்க்கிற பொழுது கட்டுமானம், நெட்வொர்க்னு சொல்லுவோம், கட்டுமான வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி பவர், வாட்டர், வந்து உங்களுக்கு நல்ல மனித வளம், ஹியூமன் கேபிட்டல், ட்ரெயின்டு ஹியூமன் கேபிட்டல் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்க்குற பொழுது பவர் ஷார்ட்டேஜ் இருக்குது. நம்ம வந்து பவர் டெஃபிசிட், பவர் சர்ப்ளஸ்ன்னு சொன்னாங்க, பவர் டெஃபிசிட் தான் கிட்டத்தட்ட 18% பவர் டெஃபிசிட்டாக இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் வந்து அரசாங்கம், மத்திய மாநில அரசுகள் தான் அதை செட்டேட் பண்ணணும். ஏன்னா சதர்ன் கிரிட்டே வந்து உங்களுக்கு ரொம்ப ஓவர் கன்ஜெஷனில் இருக்குது. அதற்கான கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனை வந்து நம்ம இன்னும் திங்க் பண்ணவே இல்லை. அதை நம்ம பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் மதுரையில் வந்து நான் 800 கோடியோ அல்லது 500 கோடி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால், ஏற்கனவே நம்ம ஆரம்பித்த அந்த இபிஇசட், எக்கனாமிக் ப்ரொமோட்டிங் ஜோன்ஸ் என்னாச்சு, நாங்குநேரியில் போடுறத நம்ம பிளான் பண்ணோம். அது வந்து ஒரு அருமையான ஒரு ஹப், தூத்துக்குடியிலிருந்தும் குளச்சல் ஹார்பர்லேருந்தும் வரக்கூடிய பொருள்களை இது பண்ணி பண்ணுறதுக்கு நல்ல அந்த தென் மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதை நம்ம இன்னும் சரிவர செயல்படுத்தலை. இன்னும் சொல்லப்போனால் பவர் செக்டாரில் கூட நம்ம எல்என்ஜிலாம் இன்னும் சரியாக ஆக்டிவேட் ஆகலை. தூத்துக்குடி, எண்ணூர் துறைமுகங்கள் வந்து ப்ராமிசிங் இருக்குது. 15-16 டெஃபிசிட், பவர் டெஃபிசிட்டை வந்து 18% 12% குறைச்சிடுவோம் நம்ம சொல்கிறோம். ஆனாலும் கூட அது இன்னும் அஷ்யூர்டு ஸ்டேட்டஸில் தான் இருக்குதே ஒழிய அதை நோக்கி நம்ம செல்லுகிறோமா என்று சொன்னால் நெட்வொர்க்கிங் ஸ்டேட்டஸ், அப்புறம் வந்து சிஸ்டமிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஸ்ட்ரக்சுரல் டெவலப்மெண்ட்ஸ், அதில் நம்ம இன்னும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மத்திய மாநில அரசுகள் அதில் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். சர்வதேச முதலீட்டாளர்கள், இப்போ சர்வதேச முதலீட்டாளர்கள் இங்கே இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகவே நம்ம அவங்களை அழைக்கிறதுல ஒரு பெரிய ஒன்றும் முன்னேற்றம் வரப்போகிறது இல்லை. குளோபல் ப்ரெசன்ஸ், குளோபல் இன்வெஸ்டர்ஸுடைய ப்ரெசன்ஸ் இங்கே வேணும். மேக் இன் ஃபார் இந்தியா, மேக் ஃபார் இந்தியான்னு சொல்கிறாங்க. பட் வி மேக் ஃபார் குளோப். அஃப்கோர்ஸ் வி ஹவ் டு மேக் ஃபார் குளோப், பட் வி ஆர் நாட் மேட் ஃபார் குளோப். வி ஹவ் டு மேக் ஃபார் குளோப். அதற்கான கட்டமைப்புகளையும் மனித வளங்களையும் நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு நீண்டகால தொலைநோக்கோட நம்முடைய உள்நாட்டு முதலீட்டாளர்கள், சிறு குறு நடுத்தர முதலீட்டாளர்களை நாம் அதோட கொலாபரேட் பண்ணி பண்ணுறோம். இப்போ நம்ம சிவகங்கை, மதுரை இதெல்லாம் போட்டிங்கன்னா அங்கே வந்து இப்போ பெரிய முதலீட்டாளர்கள் சூரிய ஒளி மின்சாரம் பண்ணுறதுக்காகலாம் நிலங்கள் கையகப்படுத்துவாங்க. பட் அதில் இருக்கக்கூடிய நிறைய சிக்கல்கள் இருக்குது, நடைமுறை சட்ட சிக்கல்கள் இருக்குது, சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் வித் மை ப்ராப்பர்ட்டி இருக்குது. திடீர்னு நீங்கள் ஒரு நாள் வந்து என் நிலத்தை எடுத்துகிட்டு போயிட முடியாது. எனக்கு வறுமை இருக்குது, பட் வழமை தர வேண்டும். அந்த வழமை வந்து நிரந்தரமானதாக இருக்க வேண்டும், சஸ்டைனபிளாக இருக்கணும். அதை வைத்து என்னுடைய குடும்பம் தழைக்க வேண்டும் என்கிற நிலையில் இந்த மாநில மத்திய அரசுகள் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஹுட், நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் சோஷியல் கேப், சமூக மூலதனம்னு சொல்கிறப்ப பேரண்ட்ஹுட்டுங்கிறது இன்றைக்கி ரொம்ப மிஸ்ஸிங் கான்செப்டாக இருக்குது. மனித வளம்னு சொல்கிறோம், ட்ரெயின்டு மேன் பவர் இருக்கா? நிறைய முதலீட்டாளர்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால், அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு ரைஸ்அப் ஆக மாட்டேங்கிறாங்க, எம்ப்ளாயபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. எது எம்ப்ளாயபிலிட்டின்னு சொல்கிறேன், ஆட்டிடியூட், அதை நம்ம வந்து சரிப்படுத்துகிறோமாங்கிறது. பேரண்ட்ஹுட் ரொம்ப முக்கியம். அதோட கல்வி நிறுவனங்கள், தொழில் சார்ந்த கல்வி நிறுவனங்கள், அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு முதலீட்டாளர்களுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேஸை நம்ம கொடுக்க முடியும். நன்றி செல்வம் சார்.